இன்றைக்கி நம்ம வாழப்படி வந்திருக்கோம். வாழப்படியில் இருக்க பெல்லி பெல்லி சிக்கனுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்த்டே ட்ரீட்டுக்காக வந்திருக்கோம். பாலாவோட பர்த்டே ட்ரீட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவன் தான் பாலா, பர்த்டே பாய். இவன் என்னோடய ஃப்ரெண்டு சபரி. நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இன் பிட்வீன் கேப்பில் வரும் மெனு கார்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தாரு. நாங்கள் வந்து மெனுவெல்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆர்டர் பண்ணி 10 to 15 மினிட்ஸில் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் நான்வெஜ் சாப்பிட்டாங்க. நான் வந்து வெஜிடேரியன். அதனால் வந்து பன்னீர் பட்டர் மசாலும் தந்தூரி ரொட்டியும் நான் வாங்கிட்டேன். ஸோ நான் வீடியோ எடுக்கிற கேப்பில் சபரிக்கு வேறு எச்சவுது அப்படின்னு சொல்லிட்டான். சரி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் எப்போவுமே டயட்டில் இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். பன்னீர் ரொம்ப சூடாக இருந்துச்சு. அது தெரியாமல் வாயில் வச்சிட்டேன். ரொம்ப செம்ம சூடு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு வேணுமா ஷேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். இல்லை அவங்க வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டக்குன்னு சாப்பிட்டு சீக்கிரம் முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சு அவங்க சாப்பிடாத இருந்தாங்க. சரி அந்த கேப்பில் நம்ம ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மில்க் ஷேக் ஒன்று ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு வரல. அவங்க 2 பேத்துக்கும் ஆர்டர் பண்ண ஜூஸ் அவங்க சீக்கிரமாகவே வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சபரி குடிச்சு உனக்கு வேணுமான்னு கேட்டான். இல்லைடா எனக்கு மில்க் ஷேக் வரும்னு சொன்னேன். அதே மாதிரி மில்க் ஷேக் டக்குன்னு வந்துருச்சு. மில்க் ஷேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் மழையாக இருந்ததுனால என்ன பண்ணுறது அப்படின்னு என்னாலையும் தெரியல. டக்குன்னு நானும் குடிச்சிட்டு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். குடிச்சிட்டு கிளம்பிட்டு சரி பில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சபரி நீ பே பண்ணுறியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அதுக்குள்ளே பாலாவே பே பண்ணிட்டான். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா உங்களோட ஃபுட் லவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வாழப்பாடியில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழப்பாடி பெரிய ரோடு, மண்ணாங்கப்பட்டி பெரிய ரோட்டில் விநாயகர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வாழப்பாடி சரௌண்டிங் ஃபுல்லாக இவங்க டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் அண்ட் லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.